மெல்லழகா நீ ஸ்மைலி போ. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அந்த 2 ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் லிங்க் மேலேயே நான் எப்படி ப்ரீசெட்டை வந்து இம்போர்ட் பண்ணது கொடுத்துருப்பேன். இது உண்மையாகவே ஒர்க் ஆகுது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் இந்த 2 ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் பீட் மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து குரூப் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட் நம்ம 1 by 1 இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒயிட் பாயிண்டர் வந்து வச்சுக்கோங்க. அதில் ஒயிட் பாயிண்டர் இருக்கும், அதை ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் க்ரீன் கலரில். அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா மீடியான்னு 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நான் மீடியாவில் போயிட்டு எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த 3 டாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா 3 டாட் வரும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிரும். இன்னுமே சைஸை இன்க்ரீஸ் பண்ண நினச்சிங்கன்னா, அதாவது இமேஜோட சைஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண நினச்சிங்கன்னா கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து போய்க்கோங்க. இதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜை நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கலாம், அதாவது சென்டர் அலைன்மெண்ட் பண்ணதை தான் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இமேஜை வந்து கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு ரிட்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் தான் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தீங்கன்னா 2 ஏரோ இருக்கும், அதில் ரைட் சைடு பார்த்த மாதிரி ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ரிட்ரீனுக்கு வந்து மூவ் ஆகுறது உங்களுக்கே தெரியும். மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து கட் ஆயிரும். ஜஸ்ட் அந்த 3வது ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, இமேஜ் வந்து கட் ஆயிரும். கட் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துலேயே வச்சுக்கோங்க. அந்த இடத்துலேயே வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ எல்லா இமேஜும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா இமேஜஸும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அவ்வளோக்கா இமேஜஸ் வராது. ஓகே, நான் வந்து இப்போ எனக்கு தேவையான இமேஜஸ் மட்டும் நான் ஒரு சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஏன்னா எந்தெந்த டியூரேஷனில் எந்தெந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு வீடியோவே புரியும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே போதும், இதை ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் வந்து இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை, உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் எந்த இமேஜ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஓகே, இப்போ நான் எனக்கு தேவையான எக்ஸாம்பிளுக்காக எனக்கு தேவையான இமேஜஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜோட கலர் குவாலிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கிறது காப்பி பண்ண போகிறோம்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேக்கட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிறத காப்பி பண்ணி தான் டேரெக்டாக இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக்கட் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதில் ப்ளூ கலர் ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரை காப்பி பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கும், அந்த ப்ளூ கலரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடு. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ளஸ் போர்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் போர்டு பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி லேயர் கொடுத்தீங்கன்னாவே இந்த லேயர் வந்து நம்மளுக்கு காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
இங்கே வந்து பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. அங்கே காப்பி பண்ணிவிட்டு இப்போ பீட்மார்க் ப்ரீசெட்டில் வந்து பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. இந்த லேயர் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க, அப்போ தான் இமேஜில் வந்து அப்ளை ஆகும். இப்போ இமேஜோட கலர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கே சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிசி வந்து மறக்காமல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நான் குரூப் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட 2 பிளேஸ்லையும் நான் குரூப் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த குரூப்பில் இருக்கிற இமேஜை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். ஜஸ்ட் இதில் 3 குரூப் இருக்கும், மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 குரூப் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் போய்க்கோங்க. இதில் இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்ல வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் அண்ட் ஃபில்ல. அந்த ஸ்டார் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது ரீப்ளேஸே பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற இமேஜுக்கு பதிலாக இன்னொரு இமேஜை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்பில் போயிட்டு இதில் இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து குரூப்பில் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு. ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து குரூப்பில் வந்து இமேஜஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தம் 6 குரூப் இருக்கும். 6 குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா இதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மற்ற இமேஜுக்கெல்லாம் எப்படி ஷேக் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து அந்த ஷேக்கட் ப்ரீசெட் வந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது இன்னொரு ப்ரீசெட் இப்போ நம்ம சிசி காப்பி பண்ணால் அந்த ப்ரீசெட் வந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா ஷேக் எஃபெக்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த லேயரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நான் வந்து காப்பி லேயர் கொடுத்து இந்த லேயரை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டோ பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதில் பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, நான் எகைன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி 3 ஆப்ஷனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கவே நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆயிரும். ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அந்த பேஸ்ட் ஸ்டைலில் போயிட்டு அதை பேஸ்ட் கொடுத்துருங்க. அந்த 3 ஆப்ஷனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு எகைன் ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகி நிற்கும். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதே மாதிரி செகண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் போட்டோ பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு அந்த பேஸ்ட் ஸ்டைல் அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். எகைன் மேலே ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரீவில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நீங்கள் வந்து இந்த குரூப்புக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரலும் இந்த எஃபெக்டே கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா குரூப் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த குரூப்புக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரலும் நீங்கள் இந்த எஃபெக்டவே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து குரூப் ஒரு ஃபஸ்ட்டு குரூப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இமேஜ் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து இன்னொரு இமேஜ் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த எஃபெக்டில் இருக்கிற லேயரை வந்து காப்பி பண்ணுங்கள். ஜஸ்ட்டு அதை கொடுத்துட்டு காப்பி லேயர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு குரூப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டோ பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு அந்த பேஸ்ட் ஸ்டைலில் வந்து போய்க்கோங்க. பேஸ்ட் ஸ்டைல் அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏரோவை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதே மாதிரி அடுத்த குரூப் இருக்கும். அந்த குரூப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாமே எடிட் பண்ண முடியாச்சு கடைசி வரலும். இதே மாதிரி நீங்களும் எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிரும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பக்கத்தால் ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணி தான் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இதில் வீடியோக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.